அம்பேத்கருக்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தனித்தனியே மரியாதை. பாமக தலைவர் விவகாரத்தில் நீடிக்கிறது மோதல் போக்கு. மலையாள மொழி பேசும் மக்களின் விசு பண்டிகை தமிழக கேரள எல்லை மாவட்டங்களில் கோலாகலம். கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விவரங்கள் கசிந்ததால் சர்ச்சை. ஓபிசி இடஒதுக்கீட்டை அதிகரிக்க உள்ளதாக வெளியான தகவலால் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு. வார விடுமுறை, பௌர்ணமி, சித்திரை திருநாள் சிறப்பு பேருந்துகளில் 3,80,000 பேர் பயணம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தகவல். செல்போன் அழைப்புகளின் போது எண்ணிற்கு பதில் பெயரை காட்டும் வசதி விரைவில் அறிமுகம். நாளைக்குள் பரிசோதனையை முடிக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கெடு. பிரேசில் நாட்டின் முன்னாள் அதிபர் போல்சனாரோவுக்கு 5வது அறுவை சிகிச்சை. மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சை 12 மணி நேரம் நீடித்ததாக மருத்துவமனை அறிக்கை. தாய்லாந்து நாட்டில் புத்தாண்டையொட்டி தண்ணீர் திருவிழா. ஒருவர் மீது ஒருவர் நீரை பீச்சடித்து கொண்டாட்டம். உலக அளவில் வசூலை வாரி குவிக்கும் அஜித்தின் குட் பேட் அக்லி. வெளியான 4 நாட்களில் 150 கோடி ரூபாய்க்கு மேல் கலெக்ஷன். சச்சின் படத்தின் ரீ-ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியீடு. வரும் 18ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகும் நிலையில் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்ட தயாரிப்பாளர் தானு. வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியலே வலுவானது. சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட வரலாற்றில் கடந்த 100-200 ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம்தான். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன். தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும். தமிழ்நாட்டு மக்களின் இறையாண்மை காப்பதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பாராட்டு. அம்பேத்கரின் கனவு திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருவதாகவும் பெருமிதம். இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டு. அம்பேத்கர், பெரியார் கொள்கைகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் என்று உறுதிமொழியுடன் செயல்படுவதாகவும் பெருமிதம். அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரகாஷ் அம்பேத்கர் நன்றி. ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றவும் வலியுறுத்தல். Honorable Chief Minister Mr. Stalin, I thank him for inviting me to this function, where once again thoughts of Dr. Babasaheb Ambedkar. One is annihilation of caste, and the other is riddles of Hinduism, which is being translated into Tamil. எடப்பாடி பழனிசாமி எட்டையப்பர் பழனிசாமியாக மாறியுள்ளதாக முத்தரசன் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணி இயல்பான கூட்டணி அல்ல, நிர்பந்த கூட்டணி என்று கருத்து. பாஜகவுடனான கூட்டணியால் அதிருப்தியா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்ட அண்ணாமலை திடீரென இமயமலை பயணம். ஆன்மீக யாத்திரையில் உள்ளதாக புகைப்படங்கள் வெளியீடு.
ரயில்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் சுமையை எடுத்துச் சென்றால் பயணிகளிடம் 1.5 மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். தென்னக ரயில்வே அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் இருந்து விம்கோ நகர் நோக்கி செல்லும் மெட்ரோ ரயில் சேவை தாமதம். தண்டவாளத்தில் பழுது ஏற்பட்டதால் ஒரு வழித்தடத்தில் மட்டும் ரயில்கள் இயக்கம். சித்திரை முதல் நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. பிள்ளையார்பட்டி கோயிலில் புது கணக்கு துவங்கி பக்தர்கள் சுவாமி தரிசனம். சமூக சமத்துவத்தை நிலைநாட்டியதில் திமுக ஆட்சிதான் பொற்காலம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுதான் திராவிட இயக்கம் செய்த சாதனை என உரை. நீட் தேர்வை ஒழிப்பதற்கான சட்ட போராட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து முன்னெடுக்கும். சமத்துவ நாள் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். பாஜகவுடன் கூட்டணி ஜெயக்குமார் தொடர்பான வதந்தி தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி. 15 நாட்கள் கழித்து கருத்து கூறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். எதிரிகளை அடையாளம் கண்டுவிட்டால் வீழ்த்துவது எளிதாகிவிடும். அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சுமார் 50,000 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சைதாப்பேட்டை MC ராஜா மாணவர் விடுதியில் புதிய கட்டடத்தையும் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே வனப்பகுதியில் எரிந்த நிலையில் பெண் உடல் மீட்பு. கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மரியாதை செலுத்தினார். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவும் மலர் தூவி மரியாதை. வக்பு வாரியத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த பழங்குடியின மக்களின் ஏராளமான சொத்துக்கள் புதிய சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அரசியல் சுய லாபத்திற்காக முந்தைய காங்கிரஸ் அரசு வக்பு சட்டத்தை திருத்தியதாகவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த மொகுல் சோக்சி கைது. இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று பெல்ஜியம் அரசு நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.